2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோட ஆசியோட, மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்களுடைய ஆசிகளோட திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டுள்ளேன். இன்றைக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்கள், வாக்காளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சாதாரண மனிதனை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. தொகுதியினுடைய வாக்காளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நிரூபித்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து என்னோடு இருந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து பிரச்சாரத்திற்கு மிக தீவிரமாக, உண்மையாக, நேர்மையாக என்னோட தலைவருடைய வெற்றிக்காக, ஏன்னா இது ரமேஷுடைய வெற்றி கிடையாது, தலைவர் தளபதியுடைய வெற்றி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு என்னோடு உழைத்த கழகத்தின் அத்தனை நிர்வாகிகளும் தோழர்களும் என் கூட இங்க பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனுபவம் எப்படி இருக்கு? ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஐபி தொகுதி, ஸ்டார் தொகுதி அப்படின்னு பேசுறமே தவிர்த்து 60% கிராமங்கள்ல இன்னும் அடிப்படை வளர்ச்சி கூட இங்க கிடையாது. நான் சென்ற அனைத்து கிராமங்கள்லையுமே மக்கள் சொன்ன முதல் விஷயம், ஜெயிச்சவங்க யாரும் எங்களை ஊருக்குள்ள வந்து பாக்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் வேலையா மக்களை ஊர் ஊராக நானே சென்று அந்த மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனையை நானே நேரடியா கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதே போல பல அடிப்படை பிரச்சனைகள்லாம் மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில காவிரி பாயக்கூடிய மாவட்டத்துல குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள், இன்னும் பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்கா இல்லாத சூழல்ல தான் இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்கள்ல அப்படிதான் இருக்குது. அதே போல பல்வேறு இடங்கள்ல இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் முதல்ல கூட இருந்து இந்த தொகுதியை அடிப்படையில வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய முதல் திட்டமா இருக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த தொகுதியினுடைய மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று பொது இடத்துல அவங்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யணும். இதை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்க சந்திக்கக்கூடிய அந்த பிராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல பொதுமக்கள் சொன்ன அந்த முதல் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான வெப்சைட், இது எல்லாத்தையும் உருவாக்கி என்னுடைய விசிட்டிங் கார்டை நானே நேரடியாக நன்றி சொல்ல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கேன். அதே போல ஒவ்வொரு